ஸ்ரீ குருப்யோ நம. பாலாம்பிகா சரணம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சக்தி பீட்டம் இன் தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் திருவெங்காடு என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டங்களில் தேவநாகரியில் ஸ்வேதாரண்யம் என்று பெயர். திருவெண்காடு அதோட மீனிங் தான். ஸ்வேதம் என்றால் வெள்ளை, காடு என்றால் ஆரண்யம், அதனால் ஸ்வேதாரண்யம் என்று கூப்பிடப்பட்டது. பிறகு தமிழில் அது திருவெண்காடு என்று ஆனது. இங்கு இருப்பவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்பவர். அம்பாள் பெயர் பார்வதி. இங்கே பிரம்ம வித்யாம்பிகாவாக இருக்கிறாள். அதனால் இது பிரம்ம வித்யா பீட்டம், இது சக்தி பீட்டம். இவளுடைய அப்பர் லிப் விழுந்த இடம், சதியின் ஒவ்வொரு பாட்டுகளாக விழுந்த இடம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் சக்தி பீடத்தில். இவற்றில் அவளுடைய மேல் உதடு விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது. இந்த கோவிலின் ஸ்தலம் எப்படி என்றால், நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் அதில் எழுதியிருக்கு. ஆதித்ய கரிகாலன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன், விக்ரமச்சோழன் எல்லோரும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த கோவில் 12 ஏக்கர் நிலத்தில் இருக்கிறது. 2 புறமும் காவேரியும் மணிகர்ணிகை என்னும் ஒரு ஆறும் ஓடுகிறது. அந்த மணிகர்ணிகையில் குளித்தால் காஷியில் 64 கட்டங்களில் குளித்ததற்கு ஒப்பான புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு புதஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. எப்படி புதஸ்தலம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக தாரா என்பவள் பிரகஸ்பதியின் மனைவியாக இருக்கிறாள். அவள் சந்திரனின் அழகுக்கு ஆசைப்பட்டு சந்திரனுடன் கூட வந்து விடுகிறாள். அப்பொழுது சந்திரனுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது. அப்பொழுது சந்திரனும் தாராவும் சேர்ந்து பிறக்கும் குழந்தை புதனாகிறது. சந்திரனுக்கு ஒரு சாபம் கிடைத்தவுடன் அவன் தன்னுடைய சாபத்தை விமர்த்தி செய்து கொள்ள சிவனிடம் பிரார்த்திக்கிறான், நான் செய்தது தவறுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், தாரா பிரகஸ்பதியோட மனைவி, அவரிடம் அனுப்பிவிடு நீ, ஆனால் அந்த குழந்தையை நீதான் வைத்துக்கொள்ள வேண்டும், அந்த புதனை என்று. புதன் புத்திகாரன், அதனால் புத்திகாரனாகிய புதனை இவர் வைத்துக்கொள்கிறார். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு புதஸ்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு சாப விமோச்சனம் பெறுவதற்காக சந்திரனும் புதனும் இங்கு தபமிருந்து சிவனிடமிருந்து அவர்கள் சாப விமோச்சனம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு புராணம் என்னன்னாக்க சொல்கிறது, முருகன் ஒரு முறை எல்லாரிடமும் ஓம்காரம் பிரணவ மந்திரத்தின் இதே சாரம் என்ன என்று ஒவ்வொரு கடவுளாக கேட்கிறார்கள். அப்பொழுது பிரம்மாவினால் சொல்ல முடியவில்லை. அதனால் பிரம்மாவை சிறையெடுத்து விடுகிறான். யார்? லார்டு முருகன், அந்த முருக கடவுள் சிறையெடுத்து விடுகிறார். அவர் சிறையில் இருந்ததனால் அவருக்கு பிரம்ம ஞானம் இழந்து விட்டார். பிரம்ம ஞானத்தை இழந்ததால் பிரம்ம கலையையும் இழந்து விட்டார், மீன்ஸ் சிருஷ்டிப்பதையும் இழந்து விட்டார். இது பார்த்த உடனே எல்லோரும் பயந்து போய்ட்றா. ஏன்னா சிருஷ்டி, ஒரு சம்ஹாரமான பின்ன ஒரு சிருஷ்டின்னு இருக்கணுமே. அதுக்காக எல்லா தேவர்களும் போய் சிவனிடம் சொல்கிறா, நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டேளே, முருகன் இப்படி பண்ணிட்டானே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அவள் சொல்கிறா, சரி இப்போ ஒன்றும் தப்பால, நீங்கள் எல்லாரும் திருவெங்காடுக்கு போய், பிரம்மா திருவெங்காடுக்கு போய் அங்கு தப்பம் இருந்தால் பிரம்ம சமாதியில் இருக்க வேண்டுமாம். பிரம்ம அதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறா. பிரம்ம அதிஷ்டானம்னு மூச்சை அப்படியே ஹோல்டு பண்ணி கொஞ்ச நாள் இருக்கணும். அந்த மாதிரி பிரம்ம அதிஷ்டானத்தில் பிரம்ம சமாது அப்படிங்கிற இதில் இருக்கார். அவர் ரொம்ப வருஷம் இருக்கார். அந்த தபத்துக்கு இச்சைப்பட்டு சிவன் சொல்கிறார், சரி உன்னுடைய இந்த ரிகரஸ் தவம் முடிந்து விட்டது, அதனால் சமாதி நிலையிலிருந்து நீ வெளிவந்து விடலாம் என்று சொல்லி அவருக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறார் சிவன் ஹியர், இந்த இடத்தில். அதனால்தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறார். தவறவும் பிரம்ம கலையை ஹி ஹேஸ் டு டூ இல்லையா, திருப்பி சிருஷ்டிக்கணுமே. அந்த பிரம்ம கலையை இவருக்கு சொல்லிக் கொடுப்பவள் யார் என்றால் ஸ்வேதாரண்யேஸ்வரருடைய மனைவியாகிய பிரம்ம வித்யாம்பிகை. அதனால்தான் அவள் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை என்று சொல்லப்படுகிறது. அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பின்னதான் பிரம்மாவால் திருப்பி சிருஷ்டியை தொடங்க முடிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்றும் ஒரு பெயர். இந்த அம்பாளுக்கு இந்த கோவிலில் பார்த்தோன்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் எப்படி இருப்பார்னா, அவருக்கு ஒரு தனி சந்நிதியும் இருக்குது, அகோரமூர்த்தியாக இருக்கிறார்னு.
ஏன்னா இந்த இடத்த ஒரு மது மருத்து மருத்துவான் அப்படின்னு ஒரு பெரிய ராட்சசனோட பிள்ளை. அவன் வந்து தவஸ் செய்து நிறைய ஒரு வரத்தை பெற்று விடுகிறான். அந்த வரத்தின் மூலமாக அவனுக்கு சிவன் அவருடைய சூலத்தையே கொடுத்து விடுகிறார். இந்த சூலம், சிவனின் சூலம் அவன் கையில் இருப்பதால் எல்லாரையும் துவம்சிக்கிறான். அப்போ எல்லாரும் போய் சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாரையும் எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு போய் சொன்ன உடனே, அப்போ இந்த மருத்துவானுக்கு இவர் தானே இதுவே கொடுத்துருக்காரு சூலத்தை. ஸோ அதனால் சாதாரண கோலத்தில், சிவனோட கோலத்தில் சென்று அவனிடம் அதை திருப்பி வாங்க முடியாது என்பதற்காக அகோரமூர்த்தியாக வருகிறார். இவர் வந்து இவருடைய ஃபார்ம் வந்து, சிவனோட ஃபார்ம் வந்து 64 விதமான ரூபங்களில் இருப்பதாகவும் அதில் 43ஆவதானது அகோரமூர்த்தி. இந்த அகோரமூர்த்தி ரூபத்தில் தான் இந்த ஸ்வேதாரண்யம் என்ற திருவங்காடில் இருக்கிறார். இதை தவிரவும் அகோரமூர்த்தியாக இன்னொரு இடத்தில் இருக்கிறார் என்றும் நான் சொன்னேன். அது எங்கன்னா திருக்கடையூரில் மார்க்கண்டேயனை இழுத்துச் செல்ல வந்த யமதர்மனை துவம்சிப்பதற்காக அகோரமூர்த்தியாக கையில் திரிசூலமுடன் வருகிறார் என்று சொன்னேன். ஸோ அப்பேற்பட்ட ஸ்தலம். இங்கே அம்பாளுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிள்ளை இடுக்கி அம்மன் என்றும் சொல்கிறார்கள். பிள்ளை இடுக்கி அம்பாள் அப்படின்னு. இது என்னத்தினால வருதுன்னு பார்த்தா, ஒரு முறை திருஞான சம்பந்தர் வந்திருக்கார். வந்துட்டு பார்த்தா இந்த காவேரி கரையின் மணல் எல்லாமே ஒவ்வொன்றும் இவருக்கு லிங்கமாக காட்சி தருகிறது. அப்போ இவர் சொல்கிறார், அந்த லிங்கத்தின் மேல் கால்களை வைத்து கொண்டு வந்து நான் எப்படியம்மா வணங்குவேன் உன் கணவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுண்டு அம்மையேன்னு கூப்பிடுறாராம். அம்மையேன்னு கூப்பிட்ட உடனே அம்பாள் வந்து, உன்னோட பிரச்சனை என்னன்னு, இந்த லிங்கத்திலலாம் முதிச்சுட்டே வந்து நான் எப்படி சுவாமியை நான் தொழுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் என்ன பண்ணுறா, திருஞான சம்பந்தரையே தன்னுடைய இடுப்பில் இடுக்கிக் கொண்டு, கையை இடுக்கிக் கொண்டு அவள் சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து விடுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா திருஞான சம்பந்தருக்கு இது கொடுத்திருக்கிறாளே, பால் கொடுத்திருக்கிறாளே, நம்ம பார்த்துருக்கிறோம் பெரிய புராணத்தில். அம்பாளின் பால் குடித்து வளர்ந்தவர் தான். ஏன்னா இவர் சுப்பிரமணியரோட ரீஇன்கார்னேஷன்னே நம்ம வி யூஸ் டு கன்சிடர் திருஞான சம்பந்தர் அல்லவா. ஸோ அதனால் அந்த எந்த இடத்துல நின்றுண்டு அம்பாளை கூப்பிட்டாரோ அதுக்கு பேர் கூப்பிட்ட குளம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கூப்பிட்ட குளத்தில் பக்கத்தில் ஒரு விநாயகர் இருப்பதாகவும் அவர் சம்பந்த விநாயகர் என்று சொல்கிறார்கள் என்றும், அந்த சம்பந்த விநாயகரை தொழுது அந்த பிறகு அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் புத்திர பிராப்தி கட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. தவிரவும் இந்த க்ஷேத்திரத்தின் இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோமோ, நாயன்மார்கள் சைவ நாயன்மார்கள் என்று சொல்கிறோமோ, அதுபோல் சந்தான குறவர்கள் என்று 4 பேர் உண்டு என்று நான் சொல்லியிருக்கிறேன் முன்பாகவே. அவற்றில் மிகவும் பிரசித்தமானவர் ஸ்ரீ மெய்கண்டர் தேவர் என்று சொல்லப்படுபவர். அவர் வந்து சிவஞான போதம் என்று ஒன்று எழுதியிருக்கார். அப்பேற்பட்டவர் பிறந்த இடமும் இதேதான். ஏன்னால் அவருடைய பூர்வாசிரம பெயரே ஸ்வேதவன பெருமாள் என்று பெயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் சிவன் 9 விதமான தாண்டவங்கள் ஆடியதாகவும் சொல்லப்படுகிறது. என்னென்ன தாண்டவம் அப்படின்னு பார்த்தா, ஆனந்த தாண்டவம், காளி தாண்டவம், கௌரி தாண்டவம், முனி தாண்டவம், முனி தாண்டவ நிருத்தியம், சந்தியா தாண்டவம், திரிபுர தாண்டவம், புஜங்க தாண்டவம், சம்ஹார தாண்டவம் அண்ட் பைஷாடனம் என்னும் 9 விதமான நாட்டியங்கள் அவர் இங்கே நிகழ்த்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றில் பகவானுக்கு பார்வதிக்கு மிகவும் பிடித்தது அந்த ஆனந்த தாண்டவம் என்பதாக. அதனால் இந்த தாண்டவங்களில் ஒன்றான ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது சிவனின் 3 கண்களிலிருந்தும் கண்ணீர் சொட்டுகளாக வந்ததாம். அவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த 3 தீர்த்தங்கள் இங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அக்னி தீர்த்தம், சந்திரருடைய தீர்த்தம், அப்புறம் சூரிய தீர்த்தம்,
சந்திர தீர்த்தம் அண்ட் அக்னி தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அண்ட் பட்டினத்தாரும் இங்கு சிவதீட்சை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் மிச்ச எல்லா கோயில்களிலும் கொண்டாடப்படுவது போல சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. தவிரவும் ஆருத்ரா தரிசனம் மிக அழகாக கொண்டாடப்படுகிறது. 13 நாள் பிரம்மோற்சவம் அல்லது இந்திர விழா என்று சொல்கிறார்கள், அது மாசியில் கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் ஆடிப்பூர விழா ரொம்ப அழகாக கொண்டாடப்படுகிறது. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. பிகாஸ் விநாயகர் ஒன்று டயட்டி இருக்குது. அண்ட் நவராத்திரி பிகாஸ் இட்ஸ் a சக்தி பீட்டம், அதனால் புரட்டாசி மாதம் நவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஸ்கந்த சஷ்டியும் பிகாஸ் முருக கடவுள் இருப்பதாலே. ஆருத்ரா தரிசனம் சொன்னேன். லக்ஷார்ச்சனை ஃபார் அகோரமூர்த்தி, அது எப்பொழுது பண்ணப்படுகிறது என்றால் பங்குனி மாதத்தில் பண்ணப்படுகிறது. ஸ்பெஷல் பூஜை அகோர பூஜை என்றும் எல்லா மாதங்களிலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை செய்யப்படுகிறது. ஏனென்றால் நிறைய பேர்களுக்கு பகைவர்கள் சத்துருக்கள் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். பகை என்பது என்ன? நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவிட்டி நம்மள்ட்ட இது போகணும் அப்படிலாம் நினைக்கப்பட்டவர்களும் உண்டு. அவர்கள் இந்த அகோர பூஜை என்னும் அகோரமூர்த்தி பூஜை எல்லா மாதங்களிலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தப்படுகிறது. அதில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப பியூட்டிஃபுல் டெம்பிள் இது. ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் இன் அரவுண்ட் 12 acres ஆஃப் லேண்ட் கிவன் பை சோலா டைனாசிட்டி. ஸோ அதனால் ரொம்பவே அழகான டெம்பிள். ஏகப்பட்ட குட்டி குட்டி கோயில்கள் இன்சைடு இருக்குது. அதனால் பார்த்து ரசிக்கக்கூடியது. ஏன்னா 2 புறமும் 2 ஆறுகள், ஒன்று மணிகர்ணிகை என்னும் ஆறு ஓடுகிறது, இன்னொரு புறம் காவிரி. அதனால் அந்த சுற்றுச்சூழலும் நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.